இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில பேரோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா, அவங்க எப்பவுமே தங்களோட கடந்த காலத்தையே நினச்சி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறனால, ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை புதுசாக நம்ம புதுப்பிப்போம், ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம லைஃப்பை வேறு மாதிரி கொண்டு போவோம் அப்படிங்கிறதே அவங்க வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் அப்படி தவறு செஞ்சுட்டேன், அதனால அந்த முடிவு தவறாயிருச்சு, அதை திரும்ப மாற்ற முடியாது, அவ்வளோதான் என் லைஃப்னு சொல்லி அந்த பாஸ்ட்லேயே அவங்களையே காயப்படுத்தி காயப்படுத்தி வாழக்கூடிய நபராக அவங்க காணப்பட்டிருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மை பார்க்கிற ஒரு கண்ணோட்டமே வேறு. தேவன் நம்ம கடந்த காலத்தை வச்சு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கிறார் அப்படின்னா கிடையாது. கடந்த காலத்தை பார்க்குற தேவனே கிடையாது. நம்ம கடந்த காலத்துல ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையா மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் அதை மன்னித்து நம்மளுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இந்த காலை பொழுதுல இன்று நம்ம பார்க்க போற வசனம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புது மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வசனமாக காணப்படும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக காணப்படும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடந்த காலத்து எல்லாவற்றையும் மறந்துரு அப்படின்னு சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது தேவன் உங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார், ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நீங்க சொல்றார். உலகம் உங்களை ஒரு ஒரு பழைய வாழ்க்கையை வைத்து உங்களை அடையாளப்படுத்தலாம். உங்களோட பாஸ்ட்டை வச்சு நீங்க இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களோட பழசை வச்சு ஜட்ஜ் பண்ற தேவனே கிடையாது. உங்களோட பாஸ்ட்டை வச்சு ஆண்டவர் பிரசன்ட்டை பார்க்கிறார். நீங்க மனம் திரும்பும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக நீங்க என்ன பண்ணப்படுறீங்க அப்படின்னா புது சிருஷ்டியாக மாற்றப்படுறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல கெட்ட குமாரன் ஓமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுல நீங்க எடுத்துக்கோங்க, அவர் அப்பா வீட்டுல இருந்தபோது சில கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்கும், அப்படித்தானே? இப்படி வாழை எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அப்பா கூட இருக்கும் போது நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை தானே வச்சுக்கோங்க. ஆனா அப்பா கூட இருக்கும்போது இதை செய்ய, இது செய்யாத, இது நீ உனக்கு தேவையில்லை, இது உனக்கு நல்லதான ஒரு விஷயம் கிடையாது, இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த நேரத்துல அந்த கட்டுப்பாட்டுகள்லாம் என்னன்னா அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை பறிக்கிறது மாதிரியே தோன்றிருக்கும் அந்த குமாரனுக்கு. அதனாலதான் அவன் நினைச்சான், நான் வெளியே போனா இன்னும் நான் சுதந்திரமா இருக்கலாம், ஏன் விருப்பத்தின்படி நான் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை விட்டு என்ன பண்றாரு, தூரமா போறார். ஆரம்பத்துல எல்லாமே நன்றாதான் இருக்கும், யாரும் கேள்வி கேட்கல, யாரும் தடுக்கல, அவங்களுக்கு நினைச்சதை அவர் செஞ்சு சந்தோஷமா சுதந்திரமா இருந்தது போல அவர் நினைத்து கொண்டார். ஆனா அந்த சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெறுமைக்குள் தள்ளுனது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பணம் எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு, நண்பர்கள் போயிட்டாங்க, மரியாதை போயிருச்சு. இறுதியில பன்றிகளோடு உணவுக்காக போராடும் நிலை என்ன பண்ணிட்டு அப்படின்னா அவருக்கு வந்துருச்சு. அந்த நேரத்துலதான் அவருக்கு ஒரு உணர்வு வந்தது, நான் என் அப்பா வீட்டுல இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்துச்சு. அந்த மனமாறுதல் தான் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக மாறிடுச்சு. அவன் திரும்ப அப்பா இடத்துல வராரு. அவர் நினைத்தது என்ன, என் வேலைக்காரர் கூடயாவது என் அப்பா வச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் வராரு. ஆனா அவங்க அப்பா என்ன செய்யறான்னு பாருங்க, ஓடி அவரை அணைச்சு முத்தமிட்டு ஒரு புதிய ஆடையை கொடுத்து மோதிரத்தை போட்டு விருந்து ஏற்படுத்தினார். அப்படித்தானே? விருந்து கூட அவங்க அப்பா வச்சுதான் நம்ம பாக்குறோம். ஏன்? அப்பாவோட பார்வையில அவன் பழைய வாழ்க்கையோடு திரும்பல, ஒரு புதிய ஆரம்பத்தோடு திரும்பி வந்தான் அப்படிங்கிறது அப்பாவோட பார்வையில காணப்படுது. இதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோட அர்த்தமும் காணப்படுது. கிறிஸ்துவிடம் உண்மையாக திரும்பி வருகிறவர்களை தேவன் பழைய ஒரு பாஸ்ட் ஒரு வாழ்க்கைகளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உங்களை ஜட்ஜ் பண்ணவே மாட்டார். நீங்க ஆண்டவருக்குள்ளாக புதிதாக ஒரு மனமாறுதல், எப்படி இளையகுமாரன் நீ அப்பா வீட்டுல இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் அது ஒரு மனமாறுதலை உண்டு பண்ணது. மனமாறி அவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அவன் இப்படி தவறு பண்ணிட்டான்னு கோவத்தோட இல்ல, அவர் அன்போட அவரை கட்டி அணைத்து புது ஆடைகளை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து அவரை வரவேற்றார். அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்த முடிவுகள், அதனால நீங்க அடிப்பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்க இல்லையா? நீங்க சில பேருக்கு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷனே கேட்காம
ஒரு ஏஜென்சியில் காசை கொடுத்து ஏமாந்து இன்று அந்த பணத்தை கடன் அடைக்க முடியாமல் நீங்கள் ஒரு நெருக்கடியில் வாழலாம். இல்லை நீங்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வாழலாம். என்ன பண்ணனே தெரியல. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு காரியம் கேட்காம நீங்களா சில விஷயங்கள் பண்ணி இப்போ அடிபட்டு அந்த சிக்கலில் நீங்கள் வந்து சிக்கிக்கொண்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இன்று நீங்கள் சொல்லுங்கள், என் அப்பா கிட்ட நான் மனம் மாறினேன், என் அப்பா கிட்ட நான் திரும்பணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணம் வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுறீங்க. ஆண்டவர் நிச்சயமா அதற்கான வழிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறார். ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா, இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வேதத்துல சொல்லப்பட்ட போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த காலை பொழுதுல கர்த்தர் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லா பாஸ்ட் வாழ்க்கைகள் அதை குறித்துதான தாட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே சிந்தனையை கட்டி வைக்கக்கூடிய எல்லா சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அழித்து போடுவீராக. ஆண்டவரே, நான் மீண்டும் மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடிய மாட்டேங்குது. இந்த பழைய விஷயங்கள், ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் எனக்கு பழைய 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 காரியங்களை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆண்டவரே அந்த அந்த ஒரு வெறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் தேவன் இன்று அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகட்டும், ஒரு அதிசயம் உண்டாகட்டும். என் மனைவி என்னை விட்டு போய்விட்டா, அவளை நினைத்து நினைத்தே எனக்கு அதுலேயே ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன். என் ப்ரெசன்ட் வாழ்க்கையில் என்னால் எதுலேயும் கவனம் செலுத்த முடியலை, என் பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியல என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை, பழையவைகள் எல்லாம் போய் தான் ஆண்டவர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக பார்க்கிறார். ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்கிறது. ஆமேன். அவருடைய ஆளுகை செய்கிறது. உங்களுடைய சிந்தனையை ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களுடைய சிந்தனையை ஆளுகை செய்ய விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமேன் ராஜா. எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் பழையவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒழித்து புதியதாக உங்களை மாற்றுகிறார். இந்த காலை பொழுதுல நீங்க ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறீங்க. ஆமேன். எந்த இடத்துல நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்திருந்தாலும் தேவன் திரும்பி அதை உங்களுடைய கரங்கள்ல கிடைக்க பண்ணுவார். தேவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். தேவனுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். ஆமேன். எதிர்பார்ப்போடு காத்துருங்க. நிச்சயமாக இந்த நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. ஆமேன். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆமேன் ஆமேன் பலருடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமீன். இந்த நாள்ல ஒரு நல்ல செய்தியை தேவன் கேட்கும்படியாக உதவி செய்ய போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரசன்னம் உடைய கிருபை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். வேலை செய்யற ஸ்தலங்களை தேவ தயை கட்டளையிடுங்கப்பா, மனுஷ தயை கட்டளையிடுங்க. போக்கில வரத்திலும் உடைய கரமும் உடைய கிருபையும் கூட இருந்து தாங்கி வழி நடத்தி செல்லட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கடந்த காலத்தை நினைத்து இன்னும் உங்களை குற்றவாளியாக நீங்க நினைத்து உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காம ஆண்டவர் இன்று உங்களிடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்னிடம் திரும்பி வா, நான் உன்னை பழைய மனிதனாக பார்க்கல, புது சிருஷ்டியாக பார்க்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்று உங்ககிட்ட சொல்றார். எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்குமா, என் லைஃப் ஒரு ரீஸ்டார்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்துவிடம் திரும்பி வருகிற அந்த நிமிடமே என்னன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஒரு சாப்டர் உங்க லைஃப்ல தொடங்குறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி காலையில போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பிரேயர் வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.